கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை என்ன செய்வாரா, விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை ஆணையிட்டிருக்கிறாரோ அதை செய்கிற தெய்வம் என்று சொல்லி கடந்த இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக உங்களோடு நான் பேசினேன். அவர் ஆணையிட்ட காரியங்கள் ஒன்றிலும் அவர் தவறுகிறதில்லை. அவர் ஆணையிட்ட காரியங்களை அப்படியாய் செய்து உன்னை விருத்தி அடைய பண்ணுகிற தெய்வம் என்று சொல்லி கடந்த நாட்கள் யாக்கோபை குறித்து உங்களுக்கு நான் பேசினேன். அது வாக்குத்தத்த செய்தியாக உங்களுக்கு நான் சொன்னேன். யாக்கோபை குறித்து தன் தகப்பனாகிய ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்குகளை கொடுத்தார். அந்த வாக்கை ஆமென் தேவன் நிறைவேற்றினார். அவன் வாழ்க்கையில் பிதாக்களுக்கு கொடுத்த வார்த்தையை அவனுக்கு நிறைவேற்றினது போல உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதை ஆணையிட்டாரோ அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி கடந்த நாட்கள் உங்களோடு நான் பேசினேன். இன்னைக்கு தொடர்ந்து இந்த வேத பகுதிக்குழுந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், இந்த உபாக புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்த பொழுது அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் வழிகளிலே பலவிதமான நெருக்கங்களுக்குள்ளாக பலவிதமான பாடுகளுக்குள்ளாக அகப்பட்டதுண்டு, நெருக்கப்பட்டதுண்டு, தேவ கோபாக்கினை அவர்களுக்கு வந்ததுண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எல்லாம் வந்த பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஐயா, நீங்க கோபப்படுத்தினது உண்மைதான், என்னை வேதனைப்படுத்தின உண்மைதான், என்னை கஷ்டப்படுத்தின உண்மைதான், என்னை துயரப்படுத்தின உண்மைதான். ஆனா ஒன்று அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் கோபத்தின் உக்கத்தை விட்டு உங்களுக்கு திருப்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளை, தேவ ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நெருக்கத்தின் நேரத்தில் சில வாக்கு தத்தங்கள், நம்முடைய பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், நாம் ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்தை வாக்கு தத்தமாய் பெற்றுக்கொண்டு இதற்காய் ஜெபிக்கிற அநேகர் உண்டு. ஆனால் சொல்லுவார்கள், என் வாக்கு தத்துவம் ஒன்று நிறைவேறவில்லையே, ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்கள் எனக்கு நிறைவேறவில்லையே. ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு அவர் தீவிரமாயிருப்பார். அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினதை அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், உன் பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி, ஆமென், உன் தகப்பனுக்கு ஆணையிட்டபடி அவர்களை எப்படி நான் விருத்தி அடைய பண்ணினேனோ அதுபோல உங்களை நான் விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நீங்கள் புத்தகத்தை எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18 சில வசனங்களை வாசியுங்கள், பார்க்கலாம். ஆமென். உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். 22 அடுத்தது, சாரி, அப்போ கொடுத்தேன் என்றார். அப்ப ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார். பாருங்க எப்படி சொன்னா, நான் கடந்த நாட்கள் பார்த்தது போல இவர்கள் எகிப்துக்கு நேராய் கடந்து செல்வார்கள். 400 வருஷ காலங்கள் கழியும். இவர்களுக்கு என்ன செய்வேன், இந்த தேசத்தை என்ன செய்ய போறேன், இவர்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. எமோரியர், எபூசியர் என்கிற பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை இவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்க யாத்ராம் புஸ்தகத்தில் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயா, உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், அப்படிப்பட்டதான கானான் தேசத்தை கொடுக்க போறேன் என்று சொல்லிதான் கர்த்தர் வாக்குரைத்து வாக்கு தத்தங்களினாலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்ததை வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னமாய் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள்.
நான் உன்னை திரும்ப வருவேன். எந்த இடத்துல திரும்ப வரப்படுவேன்னு சொன்னா 45ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எங்க இருந்தான் பாருங்க. கானான் தேசத்தில் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம். அப்ப எல்லா வாக்குத்தத்தங்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு என்ன செய்ய போறேன்ப்பா, நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்னைக்கு ஆணையிட்டாரோ அந்த ஆணைகள் மத்தியில கர்த்தர் அவர்கள் என்ன செய்கிறாராம், கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணினார். தேவ பிள்ளை, தேவ சனமே, இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்க வந்த, கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுமா? நான் ஆணையிட்டதின்படி நான் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆணையிட்டதான இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆமென் இந்த உலகத்தில் சொல்லி இருக்கிறார். அதற்கு முன்பாக இவர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாதபடி ஆமென் ஸ்தோத்திரம் செங்கடல் நின்றது. ஆமென் என்று சொல்ல போனால் பார்வோன் பலவிதமான காரியங்களை நடப்பித்தான். எல்லாம் நடந்தது உண்மைதான். ஆனா உபாகம புஸ்தகம் வரும் பொழுது வனாந்தரத்தின் பாதில் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு பண்ணினது போல உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன். ஆனா ஒன்று, நான் வாக்கு பண்ணினவர்களை நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேற்றுவேன். அவன் நிறைவேற்றுவேன் மட்டும் சொல்லல, உங்களுக்கு வாக்கு பண்ணினது போல ஆமென் விருத்தடைய பண்ணுவேன். அப்படி இந்த வார்த்தையை நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் வாக்கு தத்துவத்தோடு முடிக்கல. உங்களுக்கு எதை வாக்கு பண்ணினோ அந்த தேசத்துல உங்களை எப்படி இருக்க பண்ணுவேனோ அப்படியாக உங்களை விருத்தடைய பண்ணுவேன். வரலையா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எந்த தேசத்துக்கு நான் கொண்டு போறேனோ, எங்க கொண்டு போகிறேனோ, நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட காரியத்தை அவர் ஒரு காவலும் அவர் நிறைவேற்றாமல் இருப்பதில்லை. அவர் சொன்ன காரியத்தை அப்படியாக அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் கூட நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க கூட கேட்கலாம், என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாரா? என் வாழ்க்கையில் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாரா? சூழ்நிலைகள் எவ்வளவா இருந்தாலும், காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களை விருத்தி அடையும்படி கர்த்தரால் ஆமென் ஆக்க முடியும். நீங்கள் வாசியுங்கள், பார்க்கலாம். யோசுவா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 21ஆம் அதிகாரத்தில் 43 சில வசனங்களை வாசியுங்கள். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். எல்லாம் நிறைவேறிற்று. வரலையா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யோசுவா அதை அழகா சொல்றாரு, ஆண்டவர் அன்னைக்கு என் பிதாக்களுக்கு ஆணையிட்டார், ஆணையிட்டபடி அவர் எங்களை என்ன செய்வாராம், விருத்தடைய பண்ணுவார் என்று சொன்னதை யோசுவா சாட்சியாக இங்கே சொல்லுகிறார். எங்கள் பிதாக்களுக்கு எதை ஆணையிட்டாரோ அந்த நல்ல தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார், அந்த சுதந்திரத்தை கொடுத்தார். ஆமென். எங்கள் வாழ்க்கையிலே எந்தவித யுத்தம் இல்லாதபடி, நெருக்கம் இல்லாதபடி எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யோசுவா அதை பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் சொல்லுகிறான், ஆண்டவர் சொன்ன எல்லாம் நிறைவேறிற்று. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவம் என்பதை ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் பொய் சொல்லாது இருக்கிற தேவம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சில வேளையில கர்த்தர் ஆணையிட்டது தாமதமாய் கொண்டிருக்கலாம். சில வேளை கர்த்தர் சொன்ன காரியம் உங்கள் வாழ்க்கையிலே தாமதமாய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆணையிட்டபடி, நான் ஆணையிட்டபடி. இந்த வார்த்தை நன்றாய் புரிந்து கொள். நான் ஆணையிட்டபடி, நான் ஆணையிட்டபடி, நான் சொன்னதுபடி நான் செய்து முடிப்பேன். அதை யோசுவா சொல்லுகிறார்.
ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில ஆணையிட்டதுபடி அதை செய்து முடியல. ஒரு வார்த்தை கூட தவறி போகல, எல்லாம் நிறைவேறிச்சு. அப்ப தேவ பிள்ளைய, தேவ ஜனமே, இந்த கால வேளை ஆண்டவரை ஆராதிக்க வந்த தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ, என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ, அது ஒன்னும் தவறி போகாது. அவர் சொன்னது போல எல்லாம் நிறைவேறும். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துல சின்ன சின்ன வாக்குத்தத்தத்துல அவர் சொல்லல. வாசிங்க வாக்கல உபாகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லி அவரை கொண்டு போறாரு? நீ போச்சவி அங்க, நீ கட்டாத ஆமென். உபாகம் 6:10-11 சொல்லுகிறது, அவைகளை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை அவன் சொல்லுகிறான். யோசுவா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒண்ணு என்ன செய்யல, தவறி போகல, சொன்னது போல செய்து. அவர் சொல்லுகிறார், நீ ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்தில் நீ போவா, அங்க என்ன செய்வா, நீ கட்டாத வீடு, பெரிய பட்டணங்கள். ஆமென். 11ஆம் மாசம் முடிச்சாச்சா? அடுத்தது 7ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. ஆ 13ஆம் வசனம் வாசிங்க. அப்படி உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியையும் உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதெல்லாம் சொல்லி வர்த்திக்க பண்ணான்னு நினைக்கணும். நீ கையினால் கட்டப்படாத உனக்கு வீடை கத்தர் கொடுப்பாரு, உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். அது சொல்லுகிறா, உன்னை பெருக பண்ணுவாரு, அவன் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், தானியத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், உன் எண்ணெய், உன் மாடுகளின் பலன், உன் ஆட்டு மந்தையின் ஆசீர்வாதம், ஆமா உன் கையின் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. என்னமா 28:11 வாசிங்க. உபா 28:11. உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். போதும். அல்லேலூயா. அப்போ இதை நீங்க யோசுவா அந்த 7ஆம் அதிகாரத்தை, யோசுவா 21ஆம் அதிகாரம் 43-40 வாசித்து இந்த வாக்குத்தத்தத்தை அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கணும். அப்போ உன்னை ஆணையிட்டு கொண்டு போகிற தேசத்துல நான் ஆணையிட்டபடி உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னை நான் என்ன செய்ய பண்ண போகிறேன், உன்னை நான் விருத்தி அடைய பண்ண போகிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன்னை கொண்டு போய் இந்த தேசத்துல அப்படி வைப்பேன்னு சொல்லல. அந்த தேசத்துல உனக்கு நல்ல வீடை கொடுப்பேன், நல்ல பிள்ளைகளை கொடுப்பேன், மனைவியை கொடுப்பேன், ஆமீன், தோட்டங்களை கொடுப்பேன், துறவுகளை கொடுப்பேன், எல்லாம் உன்னை கொடுத்து உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை பெற்றுக்கொண்ட யோசுவா சொல்லுகிறார், ஏன்னா அவன் தான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவர் என் பிதாக்களுக்கு சொன்னதுபடி ஒரு வார்த்தை தவறி போகாதபடி எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம தேவன் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல, அவர் பொய்யுரைகிற தெய்வம் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் கரம் குறுகி போகிற கரமும் அல்ல. என் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்க வந்த தேவ பிள்ளையே, தேவனை மகிமைப்படுத்த வந்த தெய்வ பிள்ளையே, என் கர்த்தர் சொல்லுகிற காரியம் உன்னை விருத்தி அடைய பண்ண போகிறார், உன் குடும்பத்தை விருத்தி அடைய பண்ண போகிறார், உன் வாழ்க்கை விருத்தி அடைய பண்ண போகிறார், உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். அவர் சொன்னது ஒன்றும் என்ன செய்யாது, அது வெறுமையாய் போகாது. நேற்றைக்கு கூட நம்ம யாக்கோபு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வார்த்தையை வாசித்த 3ஆம் அதிகாரம் வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 4:5
ஆ ஆ ஆமென். போதும். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்துல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று. ஆமென். இந்த யாக்கோபு நிருபத்தை நீங்கள் நன்றாய் வாசிக்கும் பொழுது அங்கே ஆமென் எல்லாருக்குள் ஒரு கேள்வி உண்டாகிறது, எல்லாருக்குள்ளாக ஒரு எண்ணம் உண்டாகிறது. ஒரே யுத்தம், ஒரே பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்ப எங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் நன்மை செய்யல? வேதத்தில் சொல்லுகிற காரியம் எல்லாம் பொய்யானதா என்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டபடினாலே அவர் சொல்லுகிறார், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் என்ன இருக்கிறாரு? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லல. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? வீணாய் ஒன்னும் சொல்லல. அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆஸ்வதிக்கும்படியாக, அவர் ஆணையிட்டதை கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அத்தனை பேர் கரங்களை தெளியா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் வாஞ்சையாக இருக்கிறார். அவர் சொன்ன காரியம் ஒன்று தவறி போகாது. எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார், எல்லாவற்றையும் அவர் மாற்றிக் கொடுப்பார், எல்லாவற்றின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார், எல்லாவற்றின் நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். சொன்னதை காட்டிலும் அதிகமானவை நம்முடைய வாழ்க்கை அவர் செய்வார். நீங்கள் அதான் நீங்கள் வாசிப்பீர்களானால் உபாகம் 4ஆம் அதிகாரம் 31 சில வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டாரு, உன்னை அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். அப்ப ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு. அந்த 31ஆம் வசனம் ஒண்ணு கூட வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அப்ப தேவ பிள்ளை, தேவ சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்துல கர்த்தர் வார்த்தை சொல்றாரு, உனக்கு ஆணையிட்டபடி அதை நான் என்ன செய்ய போறேன்னா விருத்தடைய பண்ண போறேன். உனக்கு என்னென்ன ஆணையிட்டனோ, என்னென்ன காரியங்கள் செய்தேனோ, இதை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையை விருத்தடைய பண்ணி உன்னை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறேன். உன் வாழ்க்கை நான் சொன்ன காரியத்தை நான் என்ன செய்ய மறக்கவே மாட்டேன். யோசுவா சொன்னார், ஆண்டவர் ஒண்ணுமே மறக்கல, ஒன்னையும் தவறி பண்ணி போகல, எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அப்ப இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் தவறி போகாமல் செய்வாரானால் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் சொன்ன காரியத்தை தவறி போகாமல் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தவறி போகாமல் இதுவரைக்கும் உங்களுக்கு சொன்னது இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளை, தேவ சனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் ஆணையிட்டபடி. அப்ப ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார், யாக்கோபுக்கு ஆணையிட்டார், ஆணையிட்ட காரியத்தை தவறி போகல, ஒன்றும் தவறி போகாதபடி அதை செய்ய வல்லவராயிருந்தார். மோசேக்கும் ஆணையிட்டார், யோசுவாட்டையும் சொன்னார், எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார், ஒன்றும் தவறி போகல. சூழ்நிலைகள் சாதகமா இல்லாவிட்டாலும், அது பாதகமா இருந்தாலும் கர்த்தர் அதை தவறி போகாமல் கர்த்தர் காக்க பண்ணினார். ஆனா இதை தவறி போகாமல் பாதுகாக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்க அதே உபாகம் 13ஆம் அதிகாரம் 17 சில வசனங்களை வாசியுங்கள். போதும். அந்த வார்த்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம்,
நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனை எல்லாம் நீ கை கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால். அப்போ அந்த வார்த்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உபாகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தேன். அவர் இரக்கமுள்ள தேவோ, அவர்களை கைவிட மாட்டார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல பயங்கர கோபமா இருக்கிறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம், இந்த ஜனங்கள் எதையுமே விசுவாசிக்க மாட்டான், எதையும் நம்ப மாட்டான். என்ன சொன்னாலும் ஆமென் மரணம் மாறிடுவான். ஆமென் ஸ்தோத்திரம். கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னார். வேவு பார்க்க போறவன் வந்து சொல்றான் இந்த தேசம் கிடைக்காது, நமக்கு இது வரவே வராதுன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் பாருங்க சொல்றான், செய்யற ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? பாவமாம், அது கோபம் மூழுது. இப்படி எல்லா காரியத்திலும் வரும்பொழுது தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்கள் சொல்லி தேவனை கோபம் கெடுத்து கொண்டிருந்த அந்த ஜனத்தின் மத்தியில் சொல்றாரு, நான் என்னைக்கு கோபமா இருக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் மறக்க மாட்டேன், நான் சொன்னது ஒன்றும் தவறி போகாதபடி அவர்களுக்கு செய்தேனா உனக்கு நான் செய்வேன். ஆனால் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று என்ன செய்யக்கூடாது, உன் கையில இருக்க வேண்டாம். அல்லேலூயா. சபிக்கப்பட்ட ஒன்றும் உன் கையில இருக்க வேண்டாம். அப்படியானால் ஆண்டவர் எதையெல்லாம் சபித்தார் என்று சொல்ல போனால், எதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்துதோ அந்த காரியத்தை தேவன் கையில் இருக்க அவர் விரும்பல. ஆமென். நாம் கடந்த நாட்கள் வாசித்தோம் நினைக்கிறேன். ஆமென். ஆகாரை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். ஆகார் அந்த ஆயி பட்டணத்தை பிடிக்கும் பொழுது பாருங்க, பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் செய்து வெற்றி பெற்று வருகிறார்கள். ஆனால் எங்கே வந்திருக்கிறார்கள்? ஆயி பட்டணத்து முன்பாய் வந்திருக்கிறார்கள், தோற்று போனார்கள். ஆனால் ஆகான் சபிக்கப்பட்டவைகளை தன் வீட்டிலே வைத்திருந்தான், தீட்டானவைகளை. அல்லேலூயா. தோல்வி வந்தா, தோற்று போனார்களா, தேவன் ஆணையிட்டதை கேட்கிறான் யோசுவா, ஆண்டவரே இவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பதற்காக எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணை என்ன, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் என்ன, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் வாழ்க்கை சொல்லுகிறார், நான் ஆணையிட்டபடி உனக்கு செய்வேன். ஆனா கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத, கர்த்தர் எதை அருவருப்பு சொன்னாரோ அதை உங்க கையில வைக்காம நீங்க காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாபத்துக்கு ஈடானது நம்முடைய பாளையத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா தேவ ஆணையிட்டது நிறைவேறாது, தேவன் சொன்னது நிறைவேறாது. நீங்க இந்த இடத்துல சாபத்துக்கு ஈடானது என்னன்னு சொன்னா பார்த்தா, அந்நிய தேவர்களை வைத்திருந்தார்கள், விக்கிரகத்தை வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. அந்நிய தெய்வத்தை ஆராதித்தார்கள், பாகாலுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அந்நிய பிசாசின் கிரியைகள், அந்நிய பிசாசில காரியங்கள் நம்முடைய கூடாரத்தில் இருக்குமானா அது ஆசீர்வாதம் உண்டாகாது, நன்மைகள் உண்டாகாது. ஆமென். தேவ பிள்ளை, தேவச்சனமே, இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவங்கம் ரொம்ப தோற்று போய்விட்டது. எவன் மந்திரிச்சதை வந்து வீட்டில் ஒன்று வாங்கி வச்சிடுறோம், கேட்டா சொல்றோம் ஆசீர்வாதம் வரும்னு சொன்னா, எவன் மந்திரிச்சதையும் யார் மந்திரிச்சு கொடுத்ததையும் அதை அப்படி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இதனால எனக்கு ஆசீர்வாதம் சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறுமே தவிர வேற எந்த தீட்டானவைகளையும் உன் கூடாரத்துக்குள் வைப்பாயானால் அதனால் உன் கூடாரம் ஆஸ்வதிக்கப்படாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அநேகர் நான் பார்த்துருக்கிறேன், அநேகத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நிலைக்கால்கள் நாட்ட வேண்டுமானாலும் அதுக்குள்ளே ஒன்னத்துக்கு வச்சிருவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் லைக் பண்ணல, தேவன் விரும்பல, தேவன் நாம நேசிக்கல. சபிக்கப்பட்டதை அவன் கூடாரத்துக்குள் வைக்காத. எது சபிக்கப்பட்ட தேவன் வேண்டாம் வெறுத்த காரியம் உன் கூடாரத்துக்குள் இருக்குமானால் தேவன் நிறைவேற்ற முடியாது. அவர் சொல்லுகிறார், நீ சபிக்கப்பட்டதை மட்டும் மாற்று. என் அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உனக்கு இந்த உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாய்க்கு கற்பனைகள் எல்லாம் நீ கை கொண்டு. அந்த வார்த்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் வாசியுங்கள், உபாகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதுல 12ல இருந்து சில வசனங்களை வாசிங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் ஒரு தேவ பிள்ளை அறியணும். ஆ ஆ ம் 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 ஆ ம் ஆ ஆ ம் வேற எதை உன் தேவனாகிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேற எதை ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு? பொண்ணை கேட்டாரா, பொருளை கேட்டாரா, ஆஸ்தியை கேட்டாரா, அந்தஸ்தை கேட்டாரா? ஒன்னும் கேட்கலையே. அவர் சொல்றாரு, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனையும் அவருடைய கட்டளை உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல், அதாவது என்பதே அல்லாம வாங்கிட்ட ஆமென் சோத்ரம் வேற எதை நான் வாங்கிட்ட கேட்கிறேன். அப்ப ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நீங்க செய்யுங்க. ஆமென். சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் போவதல்ல, தேவன் சொன்னதை கத்த நிறைவேற்றுவார். அவர் சொல்லுகிறார், இதை நீ செய்திச்சேனா என் கோபத்தை உன்னை விட்டு திருப்புவேன். அப்படியானால் இன்னைக்கு ஒருவேளை ஆண்டோடைய கோபம் நம்முடைய கூடாரத்தில் இருக்குமா, நம்முடைய கூடாரத்தில் இருக்குமா, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள் இருக்குமா, அந்த கோபம் திருப்பப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டால் தேவனுடைய இரக்கம் நம்முடைய கூடாரத்தில் கிடைக்க வேண்டும். அப்படின் சொல்ல, என் கோபத்தில் இருக்கிறதை விட்டு திருப்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி. அப்போ கோபம் நீக்கப்படும் பொழுது ஆமென் என்ன செய்யும்? உனக்கு தயை கிடைக்கும். உனக்கு தயை கிடைக்கும் பொழுது உனக்கு இரக்கம் கிடைக்கும். உனக்கு இரக்கம் கிடைக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கோபத்தை உண்டாக்கின சில காரியம் கூடாரத்துக்குள் இருக்குன்னா அந்த கூடாரத்தை விட்டு மாற்றணும். மாற்றாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை? விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை, ஆமென் ஆசீர்வாதம் இல்லை, நன்மைகள் இல்லை. அதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆகானுடைய கூடாரத்திலிருந்து அதை வெளியே சுட்டரிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு நிமோசனம் இல்லை, அவர்களுக்கு வெற்றி இல்லை, அவர்களுக்கு தோல்விதான். ஏனா கர்த்தர் சபிக்கப்பட்டதை தூக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். என்னைக்கு வெளியே போகுது அன்னைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நான் சொல்றேன், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அன்றைக்கு எதெல்லாம் பாழானவைகள், எதெல்லாம் சபிக்கப்பட்டவைகள், எதெல்லாம் அசுத்தமானவைகள், எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லை என்று சொன்னாரோ அதை உங்க கூடாரத்தை மாற்றணும், உங்க எல்கையை விட்டு மாற்றணும், உங்க வாழ்க்கையை விட்டு மாற்றணும். மாற்றும் பொழுது கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவார். கடந்த நாட்களில் நான் களியக்கவலை சைடில் போனேன். போகும்பொழுது பார்த்தீங்கன்னா லாட்ரி ஷீட் நிறைய பேர் வாங்குறாங்க. அதில் வாங்கினா நம்ம ஆட்கள் நிறைய நிற்குது. அல்லேலூயா. பாருங்க என்னென்ன அவங்களுக்கு ஒரு ஆசை. அதில் என்னென்ன ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா கையில் ஒரு புதிய ஏற்பாடு வச்சுருக்கிறாரு, வாங்கி அதுக்குள்ளே வச்சுட்டு போகிறாரு. ஏன்னா அதுக்குள்ளே வச்சா யோசித்தேன், இது என்னடா உலகம் என்ன நடக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதம் கர்த்தர். ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமா இருந்தது. சரி வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போறான், அது ஓகே. ஆமா சொல்ல வச்சுட்டு போறான், பர்ஸ்ல வச்சுட்டு போறான், ஆமா எல்லாம் ஓகே. அப்ப அவனுடைய வாழ்க்கையில் திண்ணம் எண்ணம் இருக்கிறது, திட்டம் ஏதோ ஒன்று யோசிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எந்த தீட்டானவை இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறாது. அதை உங்களுக்கு முதலே சொன்னேன். சில பார்த்தீங்கன்னா மாந்திரிச்சு வச்ச சில எண்ணெய் இருக்கும், மாந்திரித்து வச்ச சில தகுடு வீட்டுக்குள்ள இருக்கும், சில காரியங்கள் சில வீட்டில் இருக்கும். ஏன்னா அது ஆசீர்வாதம். நான் சொல்றேன், இதெல்லாம் தூக்கி போட்டாலே உங்க கூடாரத்துக்குள் நன்மை வரும். அல்லேலூயா. சிலவங்க பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. என்ன புக்கு? சின்ன பிள்ளைகள் பிறந்தோடனே அது என்ன எழுதுவாவ? ஜாதகம். சில ஜாதக புக்குன்னு சில வீட்டுக்குள்ள இருக்கும். அதுவும் ஆசீர்வாத கேடு, அதை தூக்கி எறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வீட்டில் 4 பேர் உண்டு. அதுல ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஜாதகம் எழுதினாங்க. அந்த பிள்ளை உலகத்தை விட்ட போச்சு. அல்லேலூயா. தெய்வ பிள்ளை, தெய்வ சனமே, நம்முடைய வாழ்க்கையில
தீட்டானவர்கள் தேவன் அருவருக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்குமானா கர்த்தர் சொன்னது நிறைவேறாது. அப்ப ஆண்டோட கோபாக்கின அது அப்ப கோபாக்கின மாறணும். அப்ப கோபாக்கின மாறின ஆண்டு சொல்றாரு, நீ தீட்டான நீக்கு. ரெண்டாவது சொல்லுகிறாரு, நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்க ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வீங்கன்னா 1ஆம் அதிகாரம், பார்த்த வசனங்கள் தான், 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீங்கன்னா அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் உங்ககிட்ட எப்படி வரணும் யாரு கேட்டா, ஆமா சொந்தம் ஆ 16ஆம் வசனம் வாசிங்க. 16 போதும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் சில வார்த்தைகள் அங்க சொல்றாரு. இப்படி எல்லாம் என்கிட்ட உங்கள்ட்ட யார் வர சொன்னது, காணிக்க பலி இதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் சொல்றாருமா, உன் வாழ்க்கை நான் சொன்னதுபடி செய்யணும்னா 1 தீட்டானவைகளை அகற்று, 2 கர்த்தருடைய கற்பனையில் நீ கட்டப்படு, அதை கைக்கொள். வசனத்தை கேட்பதா மட்டும் இருக்காதுங்க. வசனத்தை கேட்டுட்டு ஒரு மனுஷன் மாறுவானா தன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து விட்டு விலகிறவனை போல மாறிடும். சில நம்ம கண்ணாடியில் பார்ப்போம் பாருங்க, சிலவங்க கண்ணாடியில் மாறவே மாட்டாங்க, அப்படி நின்னாலும் தின்னு வந்துட்டு பின்னு ஒருக்க போய் பார்ப்பாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கண்ணாடியில நின்றுட்டு மாறுகிறது போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறுனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வசனத்தை கேட்டு கை கொள்ளாதவனும் இப்படிதான் வாழ்க்கையை அமைத்து கொண்டே இருக்கிற. அல்லேலூயா. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்காது. ஆமே, கை கொள்ளணும். அப்ப அது கை கொள்ளும் பொழுதுதான் 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்க முடியும். நம்ம கை கொள்ளாம நம்ம விதைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்லி முள்ள வந்தது போல இருக்கும், ஒண்ணுல சோத்திரம் கற்பாறையில் விழுந்தது போல இருக்கும், இப்படி மாறிட்டே இருக்கும். ஆனா நம்ம சொல்லுவோம், அவன் 1 30, 1 60, 100 கனி கொடுக்கணும்னா கர்த்தர் கொடுக்கிற கற்பனைகளையும் வார்த்தைகளையும் கை கொண்டு நீங்க வாழ்வீங்கன்னா உங்க வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார், சொன்னதை நிறைவேற்றுவார். பாருங்க, யோசுவா வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை போல அவன் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். ஆனா மோசே அதற்கு முன்பு அழைத்தார். ஆனா மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ நான் ஆணையிட்ட தேசத்துல நினைச்சுப்பா பார்ப்பா உள்ள போக மாட்டா. ஏன்? ஆண்டவருக்கு முன்பு நினைச்சிட்டான், ஒரு கோபத்தை உருவாக்கி வச்சுட்டான். ஆனா யோசுவா போனான், தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். ஏன் தெரியுமா? நீங்க 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். ஆண்டவர் சொல்லுவாரு, 5ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். அப்ப என்ன சொல்றாரு, நீ சொன்னத நீ செய்து முடிக்க போற, நீ கண்டிப்பா செய்வா. ஆனா என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமான் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. புரிஞ்சா? அப்போ ஆண்டவர் கொடுக்கிற கற்பனை வார்த்தைய கை கொள்ளணும். இது என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நீ எதுல அந்த வசனத்துல நீ கை கொண்டு நடந்து இதுல புத்திமானா இருப்பேனா, நீ புத்திமானா வாழணும்னா பாருங்க, போகிற இடம் எல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க, சி புத்தி இல்லாம செய்யிட்டேன். அந்த புத்தி இல்லாத வாழ்க்கை வராம இருக்கணும்னா நீங்க அந்த வசனத்தை விட்டு இடதுபுறமும் வலதுபுறம் சாயக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கை கொள்ளணும், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆமென் சொல்லணும். அந்த வார்த்தை நடப்பதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதில்லை, தன்னை அதிகாரப்படுத்திக் கொள்வதில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். எது நமக்கு ஏற்றது போல ஒரு ஆள் வசனம் சொல்லுதோ, பாஸ்டர் பைபிள் அப்படி வசனம் இருக்குல்ல,
அப்படி இருக்கும். அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு வாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் சொன்னது ஒன்னே நான் மறக்க மாட்டேன், நான் மாறாத தேவன் சொல்றாரு, நான் சொன்னது ஒன்றும் தவறி போகாதுன்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தீட்டானவள் எடுத்து அகற்று. ரெண்டாவது சொல்லுகிறார், நீ அவருடைய கற்பனைகள் அப்படி கை கொள்ளு, அது உன்னை புத்திமானாய் நடக்க பண்ணும், இந்த உலகத்தில் ஞானம் உள்ளவனாய் நடக்க பண்ணும், இந்த உலகத்திலே நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நடக்க பண்ணும். சிலருடைய வாழ்க்கை ஏன் கெட்டு போகுது, ஏன் அழிந்து போகிறாங்க? நன்மை தீமை அறியத்தக்க இறுதி அவங்களுக்கு இல்லை. ஏன் அப்படி இருக்குமான அவன் புத்திமான நடப்பான். ஏன் அவன் புத்திமான நடக்க முடியல? கர்த்தருடைய வசனம் அவன் இருதயத்தில் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அவன் இருதயத்தில் இல்லை, கர்த்தருடைய சத்தியம் அவன் இருதயத்தில் இல்லை. ரெண்டாவது சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தை அப்படி நடன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமீன், ஸ்தோத்திரம். 2 வார்த்தை. 1 நான் அதை சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். ஆமீன். உவாகம் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், 12ஆம் வசனம், நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவரிடத்தில் நடந்து அவருடைய அன்பு கொண்டு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவி. 3வது ஒரு காரியம், நீங்க கர்த்தருக்கு பயந்து தீட்டான ஒதுக்கிட்டீங்க, கற்பனை கை கொண்டீங்க, அவருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு உண்டாகணும். இன்னைக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு கண்ணியை வருவிக்கணும். தேவப்பிள்ளை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு பயப்படுறீங்க. நான் எப்போ சொல்ல, ஒரு செல் எடுத்தீங்க பார்த்தா கூட மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, கர்த்தர் பார்க்கிறார் என்கிற பயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. சில பிள்ளைகள், சிலவங்க பிள்ளைகள்ல பெரியவங்க கூட இன்னைக்கு கெட்டு போயிருக்கிறாங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். 7-8 லாக்கை போட்டு அதுக்குள்ள என்ன பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க யாருக்கும் தெரியாம ஒழிச்சு 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 கொண்டு போய் பார்க்கலாம், ஒழிச்சு ஒழிச்சு பார்க்கலாம். நான் ஒன்று சொல்றேன், கர்த்தருக்கு பயம் இருக்குன்னு அதை ஒழிச்சு நீ பார்க்க மாட்டீங்க. கர்த்தருக்கு பயம் இருக்குன்னா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பயம் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். மனுஷனை கண்டுதான் நமக்கு பயப்பட வேதம் சொல்லுகிற, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அதை இங்க மறக்காதுங்க, ஒரு காலம் மறந்து போகாதுங்க. சில நேரத்துல சில பிள்ளைகள் பாருங்க, பெற்றோருக்கு தெரியக்கூட யாரும் மறைமுகமா செய்துட்டே இருப்பாங்க. அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க, நாங்க எங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டோம், எங்க பாஸ்டரை ஏமாத்திட்டோம், மனைவி நினைக்கல என் கணவனை ஏமாத்திட்டோன்னு, கணவன் நினைக்கல மனைவியை ஏமாத்திட்டோன்னு நினைக்கலாம். எல்லாம் சரிதாமா, ஆனா ஒரு நாள் நஷ்டம் அடைய போது கணவன் அல்ல, மனைவி அல்ல, தாய் தகப்பன்ல, நீ தான் நஷ்டம் அடைய போற, நீ தான் நஷ்டம் அடைய போகிற. அதில் கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு பயப்படு. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரத்தில் ஆமீன், ஸ்தோத்திரம். ஆமாம், பாருங்க, சிலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கையில் தான் இப்படி இருக்கும், ரிமோட்டு கையில் தான் இப்படி இருக்கும். ஏன்னா யாராவது வந்தா பார்த்துருவாங்க, அப்போ உனக்கு ஒரு பயம் இருக்குல்ல. தப்பு நான் சொல்றேன், மனசாட்சியின்படி தப்புன்னா விட்டுறணும், எதுவுமே சரிதான். நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், மனசாட்சிப்படி, மனசாட்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒரு மனுஷன் எதுக்கு பயப்படுவானா? மனசாட்சிக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும். உண்மையா இல்லையா? அப்போ மனசாட்சிக்கு தப்புன்னு தெரியனால்தான் அவன் என்ன செய்வான், கொஞ்சம் ஒழிச்சு பயந்து அப்படிலாம் பண்ணுவான். உண்மை தானே? உண்மையா பொய்யா? அவன் மனசாட்சி நம்ம குத்திட்டுனா அந்த காரியத்தை செய்யக்கூடாது. சிலவங்களுக்கு ரிமோட்ல கைப்பிடி தான் இருக்கும். ஆமா, எப்போ டக்கு. அப்ப நமக்கு என்ன பயப்படுறோம்? ஆண்டவருக்கு பயப்படல, மனுஷனுக்கு பயப்படுறோம். நான் கேட்கிறேன், இது பாஸ்டர் அல்ல என் தகப்பன் தாய் பார்த்தாலே இது குற்றம் நினைப்பாங்கன்னா, ஆண்டவர் அதை பார்த்து குற்றம் நினைப்பாரா? நினைக்க மாட்டாரா? எத்தனை ஆமென் சொல்றீங்க? நீங்க எத்தனை சோத்திரம் போட்டு பார்த்துட்டு இருந்தாலும் அது பாவம் தான். புரிஞ்சா? சிலவங்க டிவி பார்க்க ஜெமியும் வேடிக்கை ஒரு அம்மாவை பார்த்துருக்கேன் முந்தி, சோத்திரம் 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 அப்படி 1/2 மணிக்கு பார்த்து, சி பிசாசை தூக்கி மாத்து, பின் உன் கண்ணு மாறுது, அந்த பிசாசை நீனும் பார்த்துட்டு தான் இருக்கிற, பார்த்துக்கிட்டு இடம் மாறி போடல, சி பிசாசை மாத்து, பிசாசை மாத்து மாத்து மாத்துன்னு சொல்லியே 3 மணிக்கு படத்தையும் பார்த்துருக்கு. அல்லேலூயா. பிசாசை மாத்துன்னு அதில் சிரிப்புக்கு சிரிச்சு
3 மணிக்கு படத்தையும் பார்த்துருங்க. ஆனா என்ன, ஆண்டவர் அதை கேட்பார், ஆண்டவர் கேட்க மாட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் இது சோ கேஸ், இது சோ காணிக்கு உண்மை இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இங்க இருந்து வரணும். அல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்தபடினால அவன் என்னும் செய்யலாம், ஆனா அவன் தன்னை கர்த்தருக்கு பயப்படுவனை காத்து கொண்டான். பயப்படுகிற தேவ பிள்ளை மட்டுமல்ல, நீங்க தேவனிடத்துல அன்பாய் கர்த்தரை சேவிக்கணும், முழு மனதோடு சேவிக்கணுமா. இன்னைக்கு எத்தனை ஆண்டவர் முழு மனதோடு சேவிக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு மனுஷன் முழு மனதோடு சேவிக்கணும்னு நினைப்பான்னா அவன் வாழ்க்கையில பலவீனத்தை அவன் பெருசா எண்ணவே மாட்டான். எத்தனை ஆமீன் ஒத்துக்கொள்றீங்க? ஒரு முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கணும், முழு மனதோடு கர்த்தரை துதிக்கணும் அவன் வருவான்னு சொன்னா, அவன் அன்பு, அவ்வளவு அன்பு தெய்வ சமூகத்தில் அவன் இருக்குன்னு சொன்னா, ஆமா அவன் என்ன செய்வான் தெரியுமா? மழை பெய்யுமான்னு பார்த்துட்டே இருக்க மாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு கல்யாண வீடு வருமானு பார்த்துட்டு இருக்க மாட்டான். நம்ம பிள்ளைகளை பாருங்க, நல்லா படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் கல்யாண வீடு வந்தாலும் பார்க்கவே பார்க்காது, கல்யாண கார்டையும் பார்க்காது. எங்க வீட்டில் ஒரு நாட்கள்ல எங்க பிள்ளைகள் அப்படிதான் இருந்தாங்க. இப்ப கல்யாண வீடு வந்தோடனே என்னைக்குப்பா கல்யாணம் கேட்குது. ஆமா குடும்பம். ஏன்னா அவங்களுக்கு லீவு போடணும்னு ஒரு ஆசை, கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் ஆசை கிடையாது. இதுக்கு பேர சொல்லியா ஒரு லீவு கிடைக்காதா? காலத்தை எடுத்தோன்னே செல்ல தூக்கி பார்த்துட்டு இருக்கிறான். ஏன் கேட்டா வாட்ஸ்அப்ல யாராவது செய்தி போட மாட்டாவளா லீவான்னு. அப்படி பிள்ளைகளுக்கு நிலைமை மாறுது. அதுபோல தானே ஆவிக்குரிய சபையிலும் பிள்ளைகளுக்கு நிலைமை மாறி போச்சு. ஏன்னா கர்த்தரிடத்தில் அன்பு இல்லை. அப்ப அந்த ஸ்கூலுக்கு மேல அன்பு, படிப்புக்கு மேல அன்பு, அதுல முழு கவனம் பிள்ளைகளுக்குள் இருந்துன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் விடுமுறையை எதிர்பார்க்குமா? கேட்டது விடுமுறை எதிர்பார்க்குமா? சொல்லுங்க, விடுமுறையை எதிர்பார்க்குமா? நீங்க இருக்க பார்த்தா, பாஸ்டர் முடிங்க பாஸ்டர், நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம், நீங்க எப்ப கூட்டத்தை முடிச்சா போதும். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு இருக்குன்னு சொன்னா என்ன செய்யும்? ஆமா, ஒரு வேலையில நீங்க ரொம்ப லைக் பண்றீங்க, அந்த வேலைக்கு நீங்க லீவு போட மடிப்பீங்களா? மடிக்க மாட்டீங்க. ஆனா ஒரு கடினமான வேலை, இன்னைக்கு லீவு செய்யறதுக்கு ரொம்ப ஒரு மடிவு உண்டாயிட்டு, அப்ப எப்படியாவது ஒரு லீவை போடணுமா கரங்கி கரங்கி தான் வருவோம். அதுபோல தேவன் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடு நீ அவர்கிட்ட அன்பு கூறு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு நான் சொன்ன ஒரு காரியம், ஒன்று, தீட்டார்மையை அகற்று, கற்பனைகளை கைக்கொள், முழு மனதோடு கைக்கொள், கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். ஆமீன். அடுத்தது, தேவனை அன்போடு சேவிங்க, கடமன் சேவிக்காதுங்க, ஏதோ வந்துட்டமேன்னு சேவிக்காதுங்க, ஏதோ சபையில வந்துட்டோன்னு கை தட்டாதுங்க, அப்படி துதிக்காதுங்க. நான் சேவிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், என்னை ஆட்கொண்ட தேவன் யார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் எப்படிப்பட்ட தெய்வம், என்னை நடத்துகிற தெய்வம், என்னை பாதுகாக்கிற தெய்வம், என்னை உயர்த்துகிற தெய்வம், என்னை ஆசீர்வதிக்கிற, இப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள வரணும். கடைசியாக உபாகம் 13 சொல்லப்பட்டது போல, நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய், செம்மையானதை செய், அப்பொழுது கர்த்தர் உனக்கு சொன்னதான வார்த்தையை அவர் நிறைவேற்ற போகிறார். எல்லாம் முழங்கால் படியிடுங்க, எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க, யாரும் மௌனமா இல்ல, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க, எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க, எல்லாருடைய வாய்கள் கர்த்தரை துதிக்கட்டுமே, எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமே. தேவ பிள்ளையே, கர்த்தர் தமது கோபத்தை திருப்புவார், உனக்கு தயவு செய்வார், உனக்கு இறங்குவார். ஒருவேளை இந்த காலவேளை தேவ சமுத்திர ஆண்டவர் என் மேல் கோபமா இருக்கிறாரோ, என் குடும்பத்துல கோபமா இருக்கிற ஆண்டவர் சொல்றாருமா, நான் உனக்கு சொன்ன வாக்குத்தை நிறைவேற்றுவேன். அவர் என்னைக்கு உன் மேல கோபமா இருக்க மாட்டார், அவர் உன்னை அவன் மறக்கவும் மாட்டார். அதை விட்டு விட, அவர் இறங்குகிற கர்த்தர்மா. நம்ம கூட சில நேரத்துல யாரையும் மன்னிக்க முடியாது, நம்ம பிடித்தப்படி, ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. எந்த பாவியா இருந்தாலும் ஏசப்பட, ஆண்டவரே நான் தப்பு செய்தேன்ப்பா, நான் உண்மையிலே தப்பு செய்தேப்பான்னு சொல்லி உண்மையிலே சொல்லும் பொழுது கோபத்தை மாற்றுகிற கர்த்தர். ஆனால் சொல்லுகிறார், இதை மாற்ற நீ உணவு செய், நான் விரும்புகிறத செய், நான் சொன்னதை செய், நான் எதிர்பார்க்கிறத செய். எல்லாரும் வாயில விரிவாய் தரங்க, எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க, தேவத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே என்ன இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்பா. ஆமென். தேவ பிள்ளை, தேவ சனமே, வாயில விரிவாய் திறந்து ஆண்டவர் நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா. நீரந்தி என்னாலே பாரில்
இயலே சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இந்த நாளில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்க உங்க வாழ்க்கை நாள் சொல்லுகிறார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். எப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரோ, யாக்கோபுக்கு சொன்னாரோ, மோசையோடு பேசினாரோ, யோசுவாவோடு பேசினாரோ, சொன்னதை முடிய பண்ணினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவர் என்னைக்கு நம்ம கோபமாய் இருப்பதில்லை. அவர் இரக்கமுள்ள தெய்வம், மனமுருக்குள்ள தெய்வம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அவர் சொன்ன காரியத்தை செய்து நம்ம விருத்தடைய பண்ண போகிறார். என்ன கோபத்தை விட்டு நம்மை திரும்பி, நம்ம ஆண்டுடைய கோபம் இருக்குமானால் அந்த கோபத்தை நம்மிடம் மாற்றுவாராக, உக்கிரவத்தை மாற்றுவாராக, ஒரு விடுதலை கர்த்தர் அருளுவாராக, ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளிடுவாராக. சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். தீட்டானவைகள் வேண்டாம், தீட்டானவைகள் வேண்டாம். முழு மனதோடு கர்த்தரை கற்பனைகளை கை கொள்ளுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, முழு மனதோடு சேவியுங்க. கர்த்தருடைய பார்வைக்கு நலமானது அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாய் நன்றாய் நடங்கள். தேவன் விரும்புகிறார், செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான வார்த்தையோடு ஆவியான பேசின கிருபைகளுக்கு கலங்கத்திலே ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையோடு கர்த்தர் நடத்த போற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை வர நாட்களுக்கு கொண்டு சேர்க்க போற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்கிற பிள்ளை அற்புதமான சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கப்படுமையாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். தொடக்கம் முதல் முடிவரை தேவனுடைய மகிமையின் பிரசனமோடு இந்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த இடத்தில் நாம் பிரிந்தால் பிரியாத நேவஸ்ட நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு இருந்து நம்மை பாதுகாத்து கர்த்தர் வருகிற வாரம் ஆசீர்வாதம் நடத்த போற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபிப்போம். எங்களை நேச நல்ல தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோமே, வாழ்த்துகிறோம். நல்ல பாடல், நல்ல ஆராதனை கொடுத்தீங்க, உங்க வார்த்தையோடு பேசினீங்க. கேட்ட வார்த்தையோடு வாழ நடக்க ஜீவிக்க கிருபை செய்யுங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நாட்கள் கொடுத்து சேருங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற யாரும் வந்தவனுமாய் இல்லை, வெறுமையோடு அல்ல, ஆசீர்வாதமாய் சுகமாய் சமாதானமாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடக்க முதல் முடிவோடு எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடக்கிற சண்டை சூழ்நிலைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் இந்த இடத்தில் பிரிந்து போகலாம். பிரியாத அன்பின் தகப்பன் எங்களையும் உடைய குடும்பத்தையும் பாதுகாத்து எல்லா தீங்குக்கும், மரண கண்ணிகளுக்கும், நாசமோஷங்களுக்கு, பலவீனங்களுக்கும் தேவன் விலக்கி பாதுகாத்து உடைய வருகை தாமதிக்குமானால் தீர்க்காயுசம் நடத்துங்க. இந்த இடத்தில் பலவீனமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி அனுப்புங்க. உடைய கரத்தில் கொடுக்க தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல வாழ்வை மறவாதே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தம் பாதுகாவலும் இன்று சதாகாலமும் நம் அனைவரோடு கூட உலகத்துள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை